வணக்கம். பரங்கிப்பட்டு சிஎஸ் பேசுகிறேன். புதுச்சேரியில் கம்பளி மடம்னு சித்தர்கள் அடக்கமான இடம் இருக்குது. அது ஒரு 20 ஏக்கரு. அந்த கம்பளி மடத்தை மீண்டும் புதுப்பித்து, அந்த சித்தர்கள் வழி மார்க்கத்தை கொண்டுட்டு வரணும். அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும். இதை அங்கே ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மூலிமா கம்பளி மடம் பராமரிப்பு குழு அமைச்சு, அது அரசாங்கத்துடைய உதவியுடன் சிறந்த முறையில் அந்த சித்தர்களுடைய அவருடைய வாழ்வியல், அவர்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி அதை தொடர்றதுக்கான வழியை செய்யணும். இதை தான் நான் புதுச்சேரி மக்கள் சார்பாக மட்டும் இல்லை, இந்த சித்தர்கள் உலகத்து சார்பாகவும், சித்த மார்க்கம் என்பது ஒரு விஞ்ஞான மார்க்கம். சித்தர்கள் வழி தனி வழி. சித்தர்களை போற்ற வேண்டிய நாம் இன்றைக்கி இந்தியாவிலேயே யாருமே சித்தர்கள்ன்ற தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவிலலாம் மகரிஷிகள் அவங்க இவங்கன்னு இருப்பாங்க, குருமார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துறவிகள்னு. ஆனால் சித்த மார்க்கம்ன்றது தமிழர்களுக்கே உரியது. இந்து மதத்தில் சித்த மார்க்கம் என்பது தமிழருக்கு உரியது. அது தமிழர்களுடையது. 18 முதன்மை சித்தர்களும் தமிழ்நாட்டில் தான் அவர்களை கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள், அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த சித்தர்கள் வழி இன்றைக்கி மறைக்கிறதுக்கான வழியாக இருக்குது. அதை தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அழித்திடக்கூடாது. சித்தர்கள் மார்க்கத்தை மீண்டும் புதுப்பிக்க வைக்கணும். சித்தர்கள் மார்க்கம் என்பது விஞ்ஞான மார்க்கம். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னவன் தான் சித்தர்கள். அவன் விஞ்ஞான ரீதியாக ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்தவன். கிரகங்கள் சுழற்சி கொண்டு ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ச்சி பண்ணி, இப்படி வாழ்ந்த ஒரு விஞ்ஞானிகள் தான் சித்தர்கள் என்பதை இந்த உலகம் உணராமல் இருக்குது. உலகம் உணரணும். சித்தர்கள் என்பது உடலை நல்லா வச்சிரு அப்படின்றது தான் அவங்களுடைய சித்தாந்தம். அவங்கள நம்ம போற்றணும். அவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் சொன்ன அத்தனையுமே நாட்டு நன்மைக்கும் மக்கள் நன்மைக்காக தான். அவங்கன்னு எதுவுமே அவங்க வாழ்க்கையே அவங்க வாழலை. இந்த உலகம் வாழணும்னு வாழ்ந்தவங்க அவங்கள நம்ம போற்றியே ஆகணும். புதுச்சேரிக்கு வேதபுரின்னு ஒரு பேர். வேதத்துக்கே புரி தான் வேதபுரி. அந்த வேதபுரி பின்னாடி முதன்மை சித்தரில் பேரில் அகஸ்தியபுரம்னு இருந்துச்சு. பின்னாடி பிரெஞ்சுக்காரர்கள் காலனி அதிக காலத்தில் போந்திச்சேரின்னு ஆகி, அது பாண்டிச்சேரி ஆகி, புதுச்சேரி ஆகி, இன்றைக்கி ரங்கசாமிலாம் இன்றைக்கி சிஎம் ஆகக்கூடிய ஒரு நிலை விட்டது. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த நிலை ஜனநாயக ரீதியாக வந்துடுச்சின்னு வச்சிங்களேன். அப்போ இந்த சித்த மார்க்கத்தை நம்ம நல்ல முறையில் கொண்டு போகணும். ரங்கசாமி கூட சித்தருக்கெல்லாம் நான் பக்தர்னு சொல்கிறாரு. அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா இதுக்கான செயல்பாட்டில் அவர் இறங்கணும். நன்றி, வணக்கம்.